சந்தோஷமா இருக்கணும். இந்த துக்கம், பயம், கலக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஏசு இருக்கிறாரில்ல, அவர் பார்த்து கொள்ளுவார். ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரிடத்துல ஒரு காரியம் கேட்டீங்கன்னா பெற்றுக்கொள்ள வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வசனம் பாருங்க, 37 சங்கீதம் 7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. உங்களை பார்த்தா சொல்றாரு, மகனே மகளே, நீங்க கேட்டீங்க, ஜெபிச்சீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்கன்னு சோர்ந்திருக்கீங்களா? காத்திருக்கணும். ஏற்ற வேளையில அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இல்ல ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்லாதங்க. ஜெபத்தை கேட்டார், ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறார். நீங்க பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு காத்திருப்பது. ஆபிரகாம் பாருங்க, 25 வருட வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருந்தார். இடையில சில சோர்வு, பிரச்சனை, நெருக்கெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் கூட 25 வருஷம் கழிச்சு அந்த ஆசீர்வாதத்தை பெறும்போது எப்படி இருந்திருக்கும்ல? காத்திருந்து பெறுகிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்களும் பொறுமையா காத்திருங்க. நீங்க ஜெபித்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் பிந்த மாட்டார். சரியான நேரத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு கலங்காம, ஆண்டவரே நான் பொறுமையா காத்திருக்கிறேன், எனக்கு செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும். தகப்பனே, உமக்கு இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, பொறுமையா காத்திருக்கிறாங்க, ஜெபித்து காத்திருக்கிறாங்க. இந்த மகனுக்கு மகளுக்கு கட்டாயம் ஜெபித்த காரியத்தில் அற்புதம் செய்த மகிழ பண்ணுங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.